Hello everyone. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3 பார்க்க போறோம். தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளாக் செயின் இன் மெர்க்கல் ட்ரீ. ஸோ எப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் 1ல வந்து மெர்க்கல் ட்ரீ வந்து பார்த்தோம். மெர்க்கல் ட்ரீனா என்னன்னு அதை வச்சு பார்த்தோம். எக்ஸ்பெரிமெண்ட் 2ல வந்து பிளாக் கிரியேஷன் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படின்னா ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் 1 அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 2யும் கம்பைன் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஏம் என்னன்னா டு இம்ப்ளிமெண்ட் அ பிளாக் செயின் யூசிங் மெர்க்கல் ட்ரீ by organizing the transactions into a Merkle tree, generating a Merkle root, and storing it in each block to ensure the data integrity and secure linking between the blocks here. So first of all, எதுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்க்கலாம். ரியல் பிளாக் செயின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா ரொம்ப டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து எல்லாத்தையும் டைரக்டா ஒரே ஒரு இதுல வந்து ஸ்டோர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மெர்க்கல் ட்ரீ வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரு சிங்கிள் ஹேஷா கன்வெர்ட் பண்ணும். அதுதான் வந்து நம்ம மெர்க்கல் ரூட்னு சொல்லுவோம். அந்த மெர்க்கல் ரூட் வந்து ஒரு பிளாக்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது எப்படின்னா எஃபிஷியன்சி பிளஸ் செக்யூரிட்டி இதுவா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்குறோம். So I'll just move on to the algorithm. Like what? First நம்ம transactions எடுத்துப்போம். அதுல வந்து மெர்க்கல் ட்ரீ வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு அந்த ரூட் மெர்க்கல் ட்ரீயோட ரூட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். தென் பிளாக் கிரியேட் பண்ணி பிளாக்ல வந்து செயின் பண்ணுவோம். இதுதான் வந்து என்னன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3யோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஓகேவா? தென் I'll just move on to the code here. So import ash இது வந்து as previously told இது வந்து ஒரு ash generate பண்றதுக்கான ஒரு மாடியூல் இந்த பைத்தான்ல அண்ட் import time வந்து current time எடுக்கிறதுக்காக இந்த import time ஓட ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தென் இந்த பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன் கோட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா டேட்டா வந்து ஆஷா கன்வெர்ட் பண்றதுக்கு. இப்போ TX1 இருந்துச்சுன்னா அது A1 B2 C3 D4 அந்த மாதிரி ஆஷ் வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கோட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். தென் def merkle tree root and transaction. ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த def merkle tree underscore root எப்படின்னா ஸோ இது வந்து தான் வந்து மெர்க்கல் ட்ரீயை வந்து கன்வெர்ட் பண்ணும். டிரான்சாக்ஷனை மெர்க்கல் ட்ரீயா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ ashes SHA-256 TX for TX and transactions. ஸோ இந்த லைன் எப்படின்னா இப்போ TX1 TX2ன்றது இந்த மாதிரி இன்புட் இருந்துச்சுன்னா அது H1 H2 H3ன்ற ஒரு ஆஷ் இதுவா கன்வெர்ட் பண்றதுக்கு. தென் இதை ப்ரீவியஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இஃப் இது வந்து எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து ஈவன் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம வந்து செகண்ட் இது கம்பைன் பண்ணி எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 1 2 3 4 அந்த மாதிரி. இன்கேஸ் ஆடா இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் ஒன்னுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 2 3 இருந்துச்சுன்னா 3 இன்னொரு 3 ஆட் பண்ணிக்க வேண்டியதா 3 3 அந்த மாதிரி எடுத்து கம்பைன் பண்ணி போடுறதுக்கு. தென் அந்த வர ஆஷ் வேல்யூஸை வந்து இந்த temp.appendல அப்பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அண்ட் ஆஷஸ் ட்ரீ வந்து இதை வந்து அப்டேட் பண்ணும் அண்ட் இட் யூஸ் டு ரிட்டர்ன் தி மெர்க்கல் ரூட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கிளாஸ் என்னன்னா பிளாக் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா ஸ்டார்டிங்ல சொன்னேன் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் 1 அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 2. ஸோ இந்த கோட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் 1ல பார்த்தது மெர்க்கல் ட்ரீ வந்து கிரியேட் பண்றது. இந்த கோட் எப்படின்னா பிளாக் செயின் கிரியேட் பண்றதுக்காக பிளாக் கிரியேட் பண்றதுக்கு பார்த்தோம். ஸோ த சேம் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டிங் ஹியர். ஸோ கிளாஸ் பிளாக் விச் இஸ் பிளாக் கிரியேட் பண்ற ஒரு ப்ளூ பிரிண்ட். தென் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இங்க பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்ல என்னென்ன பாராமீட்டர்ஸ் வேணுமோ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக் பாராமீட்டர் என்னென்ன வேணும்னா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வேல்யூ வாங்குறோம். தென் டைம் ஸ்னாப். இந்த டைம் இந்த மாடியூல் வச்சுதான் கரண்ட் எக்ஸாக்ட் டைமை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெர்க்கல் ட்ரீயோட மெர்க்கல் ரூட். இது எப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து மெர்க்கல் ரூட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸ் பிளாக் ஆஷ் இதை வந்து கொடுக்கறதுக்கு. தென் ஃபைனல் பிளாக் ஆஷ் வந்து இது கிரியேட் பண்ணும். ஸோ இது ரெண்டும் மெர்க்கல் ட்ரீ கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் பிளாக் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஷ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷன் கால் ஆஷ் ஃபங்க்ஷன். ஸோ இதுல தான் வந்து கம்பைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா இண்டெக்ஸ், டைம், மெர்க்கல் ரூட்,
ப்ரீவியஸோட ஆஷ் இதெல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த ரிட்டர்ன் இது SHA-256ல வந்து ஆஷ் வேல்யூவா ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிளாக் செயின் கிரியேட் பண்ண போறோம். பிளாக் கிரியேட் பண்ணிட்டோம், மெர்க்கலோட ரூட் கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பிளாக் செயின்குள்ள கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பிளாக் 1 ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து நம்ம வந்து லைக் இது கொடுக்கும் ஃபங்க்ஷன் கால் பண்றோம். அதாவது இது இண்டெக்ஸ் வேல்யூ, இது வந்து அந்த டெக்ஸ்ட், தென் இது வந்து ஆஷ் வேல்யூ லைக் ப்ரீவியஸ் நோடுக்கு வந்து 0னால 0. தென் இந்த பிளாக் செயின்ல வந்து இந்த இது அப்பெண்ட் ஆகுது. ஸோ லைக் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜெனசிஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்தா ரூட் இஸ் ஈக்குவல் டு H1 ஆகி ஆஷ் வந்து என்னவா B1 மாறிடும். அதே மாதிரி தென் இதுல வந்து அப்பெண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி பிளாக் 2லயும் செகண்ட் பிளாக் ப்ரீவியஸ் ஆஷ் வந்து அந்த B1 வந்து இதுல பிளாக் டாட் ஆஷ்ன்றதுல B1 ஸ்டோர் ஆயிட்டு அது ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். தென் here it returns the final output. So this is how this program process. So first block previous block, first block previous hash இல்ல, so 0 எடுக்கணும். Genesis text வந்து H1ன்றதுக்கு Merkle root convert ஆகி index plus time plus H1 plus 0 வந்து B1 block 1 convert ஆகும். அதே மாதிரி தான் second ஒன்னுக்கு T1, T2, H1, T1, T2, T3 அதை வந்து H3ன்றது இருக்கிறதுனால since it is odd as I previously mentioned இந்த தேர்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கும். அப்ப எப்படி இருக்கும்னா T1, TX2, TX3, TX3 H1, H2 கம்பைன் ஆகி P1 ஆயிடும், X3 கம்பைன் ஆகி P2 மாறி ரெண்டு P1, P2 கம்பைன் ஆகி ரூட்டா லைக் ரூட்டா Merkle ரூட்டா ஜென்ரேட் ஆகும். So I'll just execute your code here. This is the code which I have given there and I have explained. So ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ பிளாக் 0ல வந்து ஒரு வேல்யூ லைக் ஆஷ் வேல்யூ கிரியேட் ஆகும் அண்ட் பிளாக் 1ல கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இதோட ப்ரோக்ராமோட லைக் எக்ஸ்பிரிமெண்டோட அவுட்புட். அண்ட் ஈவன் இஃப் நம்ம வந்து இங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலும் இட் யூஸ் டு சேஞ்ச். ஸோ அவுட்புட்டுமே சேஞ்ச் ஆகிடும். இதுதான் இன்கேஸ் வந்து நம்மளுக்கு இப்போ இங்க வந்து பிளாக் 2ன்னு இருக்கு, நம்ம இன்னொரு பிளாக் கிரியேட் பண்றோம்னா இது பிளாக் 3ன்னு ஆக்கிட்டு இங்க வந்து லைக் இது வந்து செகண்ட் ஒன்னால செகண்ட். ஸோ இங்க நம்ம டெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எப்படின்னா பிளாக் 1ல நம்ம கால் பண்றோம். ஸோ பட் இங்க பிளாக் 3னால பிளாக் 2 கால் பண்றோம். ஸோ பிளாக் 3 அப்பெண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 3 ஆஷ் வேல்யூ பிளாக் 1 பிளாக் 2 பிளாக் 0 பிளாக் 1 பிளாக் 2ன்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நீங்க நிறைய வேணும் இங்க நீங்க 1 கூட கொடுத்துக்கலாம். So if we consider this as block index 1, இது வந்து 2 and index 3 நான் கொடுக்க either it can start with 0 or 1. So இங்க எப்படி இது ஆகும்னா block 1, block 2, block 3ன்னு it used to give. and இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதே இதுதான் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இண்டெக்ஸ் மாத்தினாலுமே டெக்ஸ்ட் சேம் தான். பட் இப்ப நீங்க இதே நான் திருப்பியும் ரன் பண்ணனாலும் எனக்கு வேற ஆஷ் வேல்யூ தான் வருமே தவிர ரிப்பீட்டிங் இது வராது. எந்த டைம் எத்தனை ஒரே டெக்ஸ்ட்டை நீங்க எத்தனை டைம் ரன் பண்ணாலுமே ஒரே ஆஷ் வேல்யூ தான் வரும். ஸோ தேங்க்யூ.